இந்த ஆர்டர் மூலமா உனக்கு நல்ல லாபம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இதை வச்சு எப்படியும் மேற்கொண்டு 4 கம்பெனி ஆர்டர் கிடைக்கும்டா. எப்படியாவது நீ முன்னேறி பெரிய ஆளா வரணும். ஏன்னா இப்படி ஒத்தையா பேசுற? நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். இல்லடா, நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பிராயச்சித்தம் தேடணும். அன்னைக்கு இருந்த கண்ணு முன்னு தெரியாத கோவத்துல என்னை பத்தி மட்டுமே யோசிச்சேனே தவிர உன் இடத்துல இருந்து நான் யோசிக்க தவறிட்டேன். ஹோட்டலையும் வீட்டையும் நானே பாத்துக்கலாம்னு நினைச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல உங்க மேல மட்டும் தப்பு இல்ல. நடந்த எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தி அங்கேயே பூஜாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பூஜாவை பத்தி மட்டும்தான் நாங்க யோசிச்சோம். உங்களை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம். எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்ணே, எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணே. எனக்காக அண்ணனும் அண்ணியும் ரொம்ப தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. நான் தானே உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்கணும்.